நீங்கள் வீடு வாங்குறதுன்னா இப்போ எடுத்தோன்னே வாங்காதீங்க. உங்களுடைய 35வது வயசு மினிமம் 35 to 40க்குள்ள 35 to 40 அந்த ரேஞ்சில் நீங்கள் வீடு வாங்குறத பற்றி யோசிங்க. அந்த 35 to 40ல் வந்து யூல் கெட் மோர் கிளாரிட்டி அபவுட் வேர் எங்கே நீங்கள் வந்து வசிக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேமிலி சைஸ் என்ன, ஓகே, இந்த இடத்துல தான் இருக்க போகிறோம், எவ்வளோ பெரிய வீடு வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச போது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடு வாங்கலாம். முன்னாடி வீடு வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக கஷ்டம் தான் பண்ணும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலே மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா இப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்போ எப்படி சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 35 வயசில் வீடு வாங்கணும் அப்படின்னா இப்போ முன்னாடி நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க, இஎம்ஐயில் வாங்குறாங்க. இது நல்லதா இல்லை பணம் சேர்த்து வச்சு 35 வயசுக்கு மேலே வாங்கிக்கலாமா? வீடுங்கிறது யார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னதுன்னா உங்களுடைய ஒரு ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு தான் தெரியும். எப்போ வாங்கணும், எவ்வளவு சின்னதாக பெருசாக உங்களால் கட்ட முடியுமா, எல்லாமே இட் இஸ் பர்டைனிங் டு யூ. உங்களுக்கு தான் வந்து தெரியும், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு வந்து அந்த பொண்ணு வீட்டில் அவருக்கு வந்து வீடு இருந்தால் தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? வீட்டுக்கா இந்த பையனுக்கா? அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு தான் கொடுக்குறாங்கன்னா இது வந்து ரொம்ப கிளியர் கட்டு தெரிஞ்சிருச்சு அங்கே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இருக்கிறத எப்படி என்கவுண்டர் பண்ணலாம்?